பொறுப்பு யாரு? கவர்மெண்ட் நீங்க தான் பொறுப்பு. முதலாம் ஆண்டுல இருந்து ஏழவல் வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போறோம். யூனிவர்சிட்டியில எக்ஸாம் செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலையில்லா பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயும் இன்னொரு 5 வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் மாம்பழம் விற்ற பட்டதாரி இளைஞன். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் மாம்பழம் விற்ற பட்டதாரி இளைஞனின் வீடியோ வெளியாகி சமூக ஊடகங்களில் கடும் பேசுபொருளாகி வருகின்றது. தான் கஷ்டப்பட்டு படித்து டிகிரி முடித்தும் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் ஏஎல் படித்தவரை கொண்டு வந்து உதவி ஆசிரியர் நியமனம் வழங்கியுள்ளதாக கூறியும் தனக்கு வேலை வேண்டும், இல்லை என்றால் இதே உடையுடன் டிகிரி சான்றிதழுடன் நான் மாம்பழம் விற்கப் போகின்றேன் என்று பேசும் இளைஞனின் பதிவு அவரின் வலியை உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. எடுக்கிறீங்க பொறுப்பு யாரு? கவர்மெண்ட் நீங்க தான் பொறுப்பு. முதலாம் ஆண்டுல இருந்து ஏழவல் வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போறோம். யூனிவர்சிட்டியில எக்ஸாம் செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலையில்லா பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயும் இன்னொரு 5 வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி 40 வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்படியோ நாங்க இருக்கிறதா இருந்தா எங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதா. தயவு செஞ்சு இனி இந்த ஆர்ட்ஸ்ன்ற இந்த யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறத நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு இதுக்கு பிறகு இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை. நீங்க அப்பவே நிப்பாட்டி இருந்தா நாங்க ஓ லெவலோட ஏதாச்சும் ஒரு சுய தொழில செஞ்சுட்டு இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்போம். எங்களோட படிச்சவன் 10ஆம் ஆண்டுல ஃபெயில் ஆகிட்டு நின்றவன் இன்றைக்கு நல்லா இருக்கான். நல்லா படிச்ச நான் இந்த மாங்காய் வித்துட்டு இந்த டிகிரியோட ரோட்ல தெரியுது. எனக்கு வேற தொழில் தெரியாது. நல்லா இருக்கு நடக்குது. நான் ஒரு டிகிரி ஹோல்டர், இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன். நான் ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியாக வந்திருக்கேன். இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல, எனக்கு வேலை வேணும். இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏலெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க. எங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் வேலை இல்லை. ஒவ்வொரு தரம் 2000 பேருக்கு வேலை கோல் பண்றாங்க, 2 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதிட்டு இப்படியே போறதான 7-8 வருஷம் டிகிரி முடிச்ச எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவலுக்கும் ஒன்றா சேர்ந்து எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது? எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது, மைண்ட்ல படிக்கவே இயலாது. எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும், இல்லையா நான் இனி இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன். இனி எந்த ஒரு காலத்திலையும் இளைஞ டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க. இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போக வேணாம். இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை. தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையோட தாங்கன்னு சொல்லித்தான் இந்த ஆளுநர் ஆபீஸ் முன்னுக்கும் நான் வந்து நிக்கிறேன். இந்த